அண்மை செய்தி. எண்ணூர் அனல் மின் நிலையத்தில் பிரம்மாண்ட ராட்சத வளைவு அமைக்கும் பணியில் புலம்பெயர் தொழிலாளர்கள் ஈடுபட்டிருந்த போது விபத்து ஏற்பட்டு 9 பேர் உயிரிழந்துள்ளனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் கதிரவன். கதிரவன், கூடுதல் விவரங்கள். எண்ணூர் சிறப்பு பொருளாதார மண்டல மிக உயர் அனல்மின் திட்ட கட்டுமான பணிகள் நடைபெற்று வந்தது. இந்த கட்டுமான பணிகள்ல பிரம்மாண்ட ராட்சத வளைவு அமைக்கும் பணிகள் நடைபெற்றதாகவும் அதில் சுமார் 10க்கும் மேற்பட்ட வடமாநில தொழிலாளர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக 30 அடி உயரத்திலும் 10க்கும் மேற்பட்ட அந்த வடமாநில தொழிலாளர்கள் பணியாற்றியிருக்கிறார்கள். உரிய பாதுகாப்பு விதிமுறைகளை கடைபிடிக்காமல் பணியாற்றிய நிலையில தொழிலாளர்கள் பணியாற்றக்கூடிய அந்த சாரமானது சரிந்து விழுந்திருக்கிறது. உயரத்திலிருந்தும் அதே போல பில்லர்கள் போன்ற அந்த சாரங்கள் அவருக்கு மேலே விழுந்ததில் தலையில பலத்த காயம் அடிபட்டிருக்குது. 10க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களை மயங்கிய நிலையில இருந்தவர்களை ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போது 9 தொழிலாளர்கள் உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதில் மேலும் ஒருவர் படுகாயங்களோடு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் மற்ற 10க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் காயங்களோடு சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முழுமையான பரிசோதனைக்கு பிறகு உயிரிழந்த எண்ணிக்கை தெரிய வரும் என்றும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா தலா 660 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் உள்ள 2 அலகுகள் மூலமும் 1320 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட அனல்மின் நிலையத்தை 70% பணிகள் முடிவடைந்த நிலையில எஞ்சிய பணிகளை நடப்பதற்காகவும் இந்த பிரம்மாண்ட ராட்சத வளைவு அமைப்பு பணி தான் நடைபெற்றிருக்கிறது. இன்று மாலை 6 மணி அளவில் இந்த விபத்தானது நடைபெற்றிருக்கிறது. மருத்துவமனைக்கு கொண்டு சென்றவர்களை சிகிச்சை அளிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றியும் சில இழந்திருக்கிறார்கள். 10 நபர்கள் இதுவரைக்கும் உயிரிழந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.